வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ப்ரான்ஸ் கோலிவாடா செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ப்ரான்ஸ் கோலிவாடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரான்ஸ் கோலிவாடா செய்ய போகிறோம். அதுக்காக 3 கிலோ ப்ரான்ஸ் எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் குடல் இருக்கும், அதாவது நரம்பு மாதிரி இருக்கும், அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா ரெடி பண்ணோம். அதுக்காக 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோம், அதாவது சாப் பண்ண பூண்டு. அதே மாதிரி சாப் பண்ண இஞ்சியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு 10. இது எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டு இந்த ப்ரான்ஸில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 3 கிலோ ப்ரான்ஸுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா எல்லா ப்ரான்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மேரினேஷன் ஆகட்டும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். 2 மணி நேரம் கழித்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறோம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது சேர்க்குறப்போ கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது கரம் மசாலா, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். பிளாக் பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 50 கிராமு, 3 கிலோவுக்கு 150 கிராம் எடுத்துருக்கோம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னே முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு எடுத்துருக்கிறது 1 முட்டை போதும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் 100 கிராம் அளவுக்கு. இதை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த மசாலாவுக்கு. அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 லெமனோட ஜூஸு அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம், அதாவது எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இப்படியே ஒரு 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். 1 மணி நேரம் கழித்து ஆயில் சூடு வச்சுருக்கோம். நல்லா சூடேறி வந்திருக்கு. நல்லா சூடேறினதுக்கப்புறம் தான் போடணும். 180 டிகிரி கிட்ட இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா மசாலா பிரிஞ்சு போயிடும். ப்ரான் வேகிறதுக்கு 2 நிமிஷம் போதும். 2 முறை ஃப்ரை பண்ணணும் நம்ம இதை. அதனால் ஆயிலில் போட்ட உடனே 1 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அப்போ அந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் 2வது முறை ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக கோட்டிங் ஆகிடுச்சு. இந்த அளவு கோட்டிங் ஆனவே போதும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆயிலேருந்து எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அப்படியே 1 நிமிஷம் கழித்து திரும்பவும் அப்படியே ஆயிலில் போட போகிறோம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்படியே போட்டுடலாங்க. போட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு உள்ளவே அது ஃப்ரை ஆகிடும். அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணுறப்போ 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க, எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. இதை அப்படியே எடுத்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட போயிடலாம் வாங்க. இந்த ப்ரான்ஸ் கூட மின்ட் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.